என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 12. எபிசோடு 11 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த சிமுலேட்டட் பேட்டில் போவே நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் ஓடணும். இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் போட்ட ரூல்ஸ் தான். அதனால் இதை சீக்கிரம் படித்து பாருன்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு அந்த ஹீரோயின் உடனே ஓடிட நம்மால் அங்கேயே அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். கடைசியாக வேறு வழியே இல்லாமல் தலையில் கை வச்சுக்கிட்டு ரூமுக்கு போய் அந்த லெட்டரை செக் பண்ணுறான். இந்த வேர்ல்டில் அவ்வளோ ஸ்ட்ரேஞ்சான ஆளுங்க இருக்காங்க. என்னடா அது, ஒருவேளை இதுவும் கம்பெனியன் ரெக்வஸ்ட்டாக இருக்குமோ? எலிஜாவாக இருந்தால் அது சேலஞ்சு ரெக்வஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அவள் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டா. நான் அவ்வளோதான் காலி. இது ஹீரோவோட ஃபைனல் பாஸ் கம்பெனியன் ரெக்வஸ்ட். இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்மளாலே நினைக்கிறான், ரூல்ஸ் படி இது நடக்கவே கூடாத ஒன்று தானா? எனக்கு கொஞ்சம் ஈஸியான சாய்ஸ் கொடுக்கக்கூடாதா? நான் எலினோரை செலக்ட் பண்ணால் என்னை ஒரு வில்லனாக பாப்பா. நான் எலிஜாவை செலக்ட் பண்ணால் நானே என்னை எனிமியாக ஃபைனல் பாஸாக மாற்றிப்பேன். அப்புறம் அந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு இல்லை வேறு எதுனாலையும் நான் செத்துடுவேன். 2 பேரையும் ரிஜெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. 2 பேரும் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறதால தான் இப்படி நடக்குது போல. செம்ம பெரிய ப்ராப்ளமையா அது. நான் 2 பேரையும் அக்செப்ட் பண்ணலாமா? மாலை யோசிக்க ஒருத்தையை செலக்ட் பண்ணிட்டு இன்னொருத்தையை விட்டுட்டா சாவே நேராக வந்து கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நம்ம ஆளுக்கு. ஃப்ரெஷ்மேன் வெல்கம் பார்ட்டி நாள் வர வரைக்கும் டைம் வேகமாக பறக்குது. இப்போ சீன் ஒரு செம்ம லக்ஸூரியான கிராண்ட் ஹாலுக்கு மாறுது. அங்கே எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தரோட வாய்ஸ் எக்கோ ஆகுது. நீ கிளாஸ் ஏ ஸ்டூடெண்ட்டு தானா? நான் கிளாஸ் ஏ ஸ்டூடெண்ட். ப்ரொஃபஸர் அவங்க வந்துட்டாங்க. அந்த கூட்டத்தில் எலிஜா அந்த புழுக்கத்திலேருந்து தப்பிக்க தன்னையே விசிரிக்கிறா. அப்பாடா எவ்வளோ கூட்டமாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் என் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ் டட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குறா. நம்மளால முடிய 2 பக்கமும் சீவிட்டு ஒரு கோல்டான எக்ஸ்பிரஷனோட நிற்கிறான். டக்குன்னு சீன் ஒரு ஃபவுண்டைனுக்கு கட் ஆகுது. அங்கே வேற ஹேர் ஸ்டைலோட இன்னொரு டட் உக்காந்துருக்கான். இது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேளுங்க. எலிஜா கூட போன டட் வந்து நம்மளால உருவாக்குன ஒரு டம்மி பீஸ். பாயிண்ட் ஷாப்பில் இருந்து 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்மளால வாங்கின ஒரு க்ளோன் இமேஜ் அது. இது வழியாக ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்கலாம். ஒரிஜினலுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த குளோனுக்கும் கிடைக்கும். அதே டைமில் சிஸ்டம் நம்ம ஆளுக்கு ஒரு ஈவெண்ட் நோட்டீஸ் அனுப்புது. பேர் டேட் உங்கள் 2 பேரையும் டேட் பண்ண டிசைட் பண்ணியிருக்கு. ஒண்டர்ஃபுல். ஆனால் ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் மாட்டிக்க கூடாது. ஃபெயில் ஆனால் செம்ம பெனால்ட்டி கிடைக்கும்னு வருது. நம்ம ஆள் சிஸ்டம் ஸ்க்ரீனில் இன்ஃபோவை பார்த்துக்கிட்டு நான் என் எல்லா பாயிண்ட்ஸையும் காலி பண்ணிட்டேன். எனக்காக மட்டும்னா கூட ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இவ்வளோ கூட்டத்திலையும் இந்த பிளான் செம்மையாக ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. என்னையும் அந்த குளோனையும் யாராவது ஒரே இடத்துல பார்த்துட்டா நான் அவ்வளோதான், எக்ஸ்போஸ் ஆகிடுவேன். நான் அந்த குளோனோட பர்சனாலிட்டியை கோல்டு ஜென்டில்மேன்னு செட் பண்ணுறேன்னு நினைக்கிறான். மாலு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்ச தூரத்தில் கேஜிக்குள்ளே அடைச்சி வச்சிருந்த ஒரு மான்ஸ்டரோட வெறித்தனமான சத்தம் கேட்டு நம்மால் அப்படியே ஷாக் ஆகிடுறான். அது ஒரு எக்ஸ்டர்னல் மான்ஸ்டர் தான். அதை வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது எஸ்கேப் ஆகிடும் போல. அதுதான் அந்த மெயின் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணும். நான் உசுரோட சர்வைவ் ஆனால் மட்டும் போதும். எலினோர் அண்ட் எலிஜா கூட இருக்கும்போது அது இவ்வளோ டேஞ்சராக இருக்காதுல்ல. அப்போ சடன்லி சிஸ்டம் இன்னொரு ரிமைண்டர் அனுப்புது. உன்னோட ஃபெரமோன் இனிமேல் சும்மா ஒரு பையனோடது கிடையாது, பர்ச்சேஸ்டு அண்டு அப்ளைடுன்னு வருது. இந்த நோட்டீஸை பார்த்து நம்ம ஆள் செம ஸ்டன் ஆகி நிற்கிறான். என்ன நடக்குதுன்னு நம்ம ஆளுக்கு சுத்தமாக புரியலை. கரெக்டாக அந்த டைமில் எலினோர் என்ட்ரி ஆகுறா. நீ இங்கே இருக்கியா? என்ன ஒரு மாதிரி வாசனை வருது, ஏதும் ஸ்ப்ரே போட்டியான்னு முகத்தை சுழிச்சிக்கிட்டே கேட்குறா. நம்மால் திக்கி திணறி இல்லை இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸோட நேச்சுரல் வாசனை தான்னு சொல்கிறான். நம்மால் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எலினோரோட ஃபேஸ் டக்குன்னு பிரைட்டாக ஆரம்பிக்குது. இந்த வாசனை உன்கிட்ட இருந்து தான் வருதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது என்ன பைத்தியமாக்குதுன்னு அவள் ஒத்துக்கிறா. எலினோரோட ஃபேஸை பார்த்ததும் நம்ம ஆளோட பயாலஜிக்கல் அலாரம் நான்ஸ்டாப்பாக அடிக்குது. அந்த வார்னிங்னால நம்ம ஆள் மேலே இருக்கிற வாசனையை துடைக்கிற மாதிரி கையை கண்ணாப்பினான்னு ஆட்டுறான். என்ன கர்மத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஃபெரமோன்ஸா, ப்ளீஸ் நிப்பாட்டுங்கன்னு உள்ளுக்குள்ளேயே கதறான். ஆனால் நம்ம ஆளோட கதறலுக்கு சிஸ்டம் ஒரு கேவலமான மெசேஜ் அனுப்புது. ஃபெரமோன் எஃபெக்ட் டார்கெட் எலினோருக்கு அப்ளை ஆகிடுச்சு. உன்கிட்ட அட்ராக்ட் ஆகாமல் இருக்க அந்த டார்கெட்டு ஃபுல் எஃபெக்ட் போடுதுன்னு காட்டுது. பக்கத்தில் எலினோர் நம்ம ஆளை பார்த்து செம்மையாக ஃப்ளட் பண்ண ஆரம்பிக்கிறா.
டட் கேம்பல். இதை நான் ஏன் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன்னு தெரியல. ஆனால் நான் நினச்சதை விட நீ செம்ம மாஸ்குலினாக இருக்கன்னு சொல்கிறா. இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு சந்தோஷமே வரல. சாவு இன்னும் ஒரு படி கிட்ட வர மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் நிப்பாட்டுங்கன்னு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறான். அப்புறம் அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக நம்ம ஆள் ஈவெண்ட்டுக்கு போகலாம்னு ஐடியா கொடுக்குறான். பக்கத்தில் இருக்கிற பூஷா போய் பாப்பாமான்னு கேட்குறான். எல்லோருக்கும் இது ஓகேன்னு பட்டு தலையாட்டுறா. ஓகே நீயே வழிகாட்டுன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா எல்னோரை வெளியே கூட்டிகிட்டு போகிறது நம்ம ஆளோட மாஸ்டர் பிளான். இப்போதைக்கு அந்த குளோனும் எலிஜாவும் மீட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் அவங்க கண்ணில் சிக்காமல் பார்த்துக்கணும். எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். இப்படியே போனால் ஒன்றும் ஆகாது. நானும் என் குளோனும் அவங்க 2 பேருக்கும் எஸ்கார்டா போனால் மட்டும் போதும். இதை நினச்சிக்கிட்டே நம்ம ஆள் மறுபடியும் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஏய் நாம போய் ஏதாவது அந்த ஸ்டாலில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமான்னு கேட்குறான். கேட்டதும் எல்னோர் நம்ம ஆளை ஒரு மாதிரி லுக்கை விட்டுக்கிட்டு ஓகேன்னு சொல்கிறா. அப்புறம் நம்ம ஆள் எல்னோரை ஒரு கில் ஸ்டாலுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த வயலட் போர்ஸ் கீவர் ட்ரை பண்ணுறியான்னு கேட்குறான். எல்னோருக்கு இது ஒரு ஒஸ்டான சாய்ஸ். அவள் தன்னோட ஃபிகரை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பா. இந்த ஃபெரமோன் எஃபெக்டை குறைக்கிறது தான் நம்ம ஆளோட பிளான். அதான் நம்ம ஆளோட இன்டென்ஷனும் கூட. ஆனால் விதியை நம்ம ஆளுக்கும் இந்த வில்லிக்கு நடுவில் விளையாடுற மாதிரி அவள் கண்ணு செம்மையாக பிரைட் ஆகி ரொம்ப சாஃப்டாக எனக்கு இது பிடிக்கும் உனக்கு எப்படி தெரியும், இது வெறும் கோயின்சிடென்ஸான்னு கேட்குறா. இதை கேட்டதும் நம்ம ஆளு உள்ளுக்குள்ளேயே கத்த ஆரம்பிக்கிறான். கடவுளே எனக்கு வைல்டு போர் பிடிக்காதுன்னு அவள் பார்த்தா அவ்வளோதான். நான் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், அதே டைமில் டிஸ்டன்ஸையும் கீப்பப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எலிஜாவும் முடிஞ்ச வரைக்கும் தூரமாக இருக்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு பதறான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு டெக்கரேட்டிவ் ஆக்சசரிஸ் விற்கிற ஸ்டாலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற அந்த ஐட்டம்ஸை பார்த்து எல்லோரும் நின்றுட்டு ஏய் இங்கே ஆக்சசரிஸ் விற்கிறாங்க போலையே, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்குறா. நம்மாலே டக்குன்னு வேணாம்னு சொல்லிட்டு இல்லை உனக்கு நான் ஏதாவது வாங்கி தரேன்னு ஆஃபர் பண்ணுறான். வெளியில் அப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ளே எல்லோருக்கு கிஃப்ட் வாங்குறதா வாய்ப்பே இல்லை. அவளோட அஃபெக்ஷனை நான் குறைக்கணும், அவளுக்கு இருக்கிறதுலையே ஒஸ்டான கிஃப்டை கொடுக்கணும்னு பிளான் பண்ணுறான். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பட்டனை பார்த்து அதை கையில் எடுக்கிறான். இந்த பட்டன் ஓகேவா, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறான். சாதாரணமாக ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா கன்ஃபார்மாக பிளாக் தான் வாங்குவான். ஆனால் அந்த ஃபெரமோனோட எஃபெக்ட் நம்ம ஆள் எதிர்பார்த்ததை விட எல்லோரும் மேலே செம ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி ஒரு கிஃப்ட் வாங்கியும் அவள் செம ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறா. என் புது யூனிஃபார்முக்கு ஒரு பட்டன் தேவைப்பட்டுச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. இதை கேட்ட நம்ம ஆள் இது செம்ம டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு உதட்ட கடிச்சிக்கிறான். அப்புறம் அவங்க ஊர் சுற்றுறதை நிப்பாட்டிட்டு பக்கத்தில் ஒரு ஏரியாவில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. இப்போ எல்னோர் யோசிச்சுக்கிட்டு நீ உன் மேஜரை செலக்ட் பண்ணிட்டியான்னு கேட்குறா. நம்மளால் தலையாட்டிட்டு ஆமாம் டிசைட் பண்ணிட்டேன், நான் தியாலஜி எடுக்க போகிறேன்னு சொல்கிறான். நம்ம ஆளோட இந்த சாய்ஸ் அந்த வில்லிக்கு கியூரியாசிட்டியை தூண்டுது. தியாலஜியா, நீ இதை பற்றி மறுபடியும் யோசிக்கலையா? உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரலனா அது டோட்டல் வேஸ்ட்டுன்னு அட்வைஸ் பண்ணுறா. இல்லை நான் தியாலஜியில் படிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குன்னு நம்மளால சொல்கிறான். நம்மளால் எடுத்த முடிவுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. என் உசுரும் அந்த ஹோலி நேடிஸோட டவுன்ஃபாலும் என் சர்வைவலுக்கு முக்கியம். நான் நினச்சதை அச்சீவ் பண்ண அது ரொம்ப க்ரூஷியல். ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.